அவன்தான் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறவன். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வார்த்தைக்கு என்ன தமிழாக்கம்? இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது நான் சொல்ல திரும்ப இந்த வார்த்தைக்கு வருகிறேன். அதாவது நீங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கலாம், படிச்சவங்க திரும்ப திரும்ப நிறைய ஆண்கள் பெண்களையும் பார்த்துருக்கிறேன். என்ன மாதிரி பேசுறாங்க தெரியுமா? காது கிழியுது. நம்ம ஒன்று சொன்னா 10 பதில் செய்யறான். செல்வாக்கு. நீங்க உலகத்துல செல்வாக்குள்ள நபரா இருக்கலாம், அந்த செல்வாக்கு இங்க பயன்படாது. உன் படிப்பும் உன் அந்தஸ்தும் உன் மேன்மையும் பயன்படாது. அங்க பயன்படுகிறவர் கர்த்தர் மட்டும்தான். திரும்ப சொல்லுகிறேன், இந்த செய்திக்குள்ளே போகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தமிழின் போடுங்க. மத்தேயு 1:1. மத்தேயு 1:1. இந்த திரையில பாருங்க. ஒருவேளை ஆங்கிலம் உங்களுக்கு தூரத்தில் புரியுதான்னு தெரியல. வைஸ் மேன் ஃபைண்ட் ஜீசஸ். அப்படியானால் இயேசுவை எவன் ஒருவன் கண்டுபிடித்தானோ, இயேசுவோடு எவன் வாழ்கிறா அவன் ஞானி என்று கேட்கிற யாரானாலும், இயேசுவோடு உறவு இல்லாவிட்டால் நீ மூடன், முட்டாள். ஐயா எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும், உனக்கு எல்லாம் தெரியலாம். ஒரு வார்த்தை போட்டாங்க ஆங்கிலத்தில், யூ மே பி a man of influential. செல்வாக்குள்ள மனிதனா இருக்கலாம். அழகா பண்ணாங்க அந்த நாட்களில். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருந்தாலும் இந்த ஆண்டவர் அறியாவிட்டால் எல்லாமே வேணும். சொல்லுங்க, திரண்ட ஆஸ்தியும் உயர்ந்த கல்வியும் செல்வாக்கும். இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். என் குடும்பத்தில் கூட இங்க சேர்த்தா பையன் பெரிய ஆள் ஆயிடுவான், இங்க சேர்த்தா பொண்ணு பெரிய ஆள் ஆயிடும், எங்க சேர்த்தாலும் பெரிய ஆள் ஆகாது, இங்க சேர்ந்தாதான் பெரிய ஆள் ஆகும். இதுதான் செல்வாக்குள்ள மனிதனாய் மாற்றுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போறாங்களே, அங்கே அவன் கற்றுக்கொள்கிற தீமையான காரியங்கள் ஏராளம். அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் அந்த ஊர்ல போய். இப்ப நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இயேசுவை கண்டவன் ஞானி, இயேசுவை கண்டடையாதவன். இப்படி சொன்னாலும் புரியும். இயேசுவோடு வாழ்கிறவன் தான் ஞானி. திரும்ப திரும்ப ஐ வாண்ட் டு கன்ஃபர்ம் தி வேர்ட். You may be highly intellectual, ரொம்ப அறிவு, ரொம்ப திறமை, ரொம்ப ஞானம், பேச்சு திறமை, எல்லா திறமை இருக்கலாம். எந்த திறமை இருந்தாலும் இந்த திறமை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்ல மாட்டீங்களா? வைஸ் மேன் ஃபைண்ட் ஜீசஸ். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மைக்கில் வாசிங்க. மைக் பயமாக்குதா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரைட், எல்லாரும் கவனிக்கணும். மத்தேயு 1:1. இப்படி சொன்னாலும் புரியும். இயேசுவை கண்டவன், எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை கண்டவன் ஞானி, இயேசுவோடு வாழ்கிறவன் ஞானி, வாழாத